கர்த்தருக்கு சோத்திரம். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். என் பையனுக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. ஆனால் 10 ரூபா கூட கையில் இல்லை. ஐயா கிட்ட ஆறுதலை தேடி ஒரு நாள் இந்த புது வருஷத்துக்கு போய் அந்த பத்திரிக்கை வச்சு ஜெபம் பண்ணக்குள்ளே, ஐயா ஏசப்பாவே உனக்கு நடத்துவார் இந்த கல்யாணத்தை, நீ கவலைப்படாத மகளே, போ உன் பண தேவைகளை சந்திப்பாருன்னு சொன்னார். அதே மாதிரி வீட்டுக்கு போக்குள்ள 1 ரூபா கூட இல்லாத இருந்த நேரத்தில் லாஸ்ட் வரைக்கும் எங்கள் பண தேவையை சந்தித்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஜெபிச்ச ஐயாவுக்கும் கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். ஹஸ்பண்டோட வேலைக்காக நான் வந்து லாஸ்ட் மந்த் ப்ரே பண்ணி போயிட்டுருந்தேன். February 2024 அவங்க வேலை நின்றுடுச்சு. டீம் லீடராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஷட் டவுன்னால அந்த கம்பெனிக்கு அப்புறம் ஒர்க் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக வந்து ஆர் ஷோரூமில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக தான் வேலை கிடச்சிச்சு. அவருக்கு ஒரு 10,000 12,000 தான் கிடச்சிச்சு. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். லாஸ்ட் மந்த் அங்கிள் கிட்ட ப்ரேயர் வந்து டிசம்பர் மந்தில் 2024 ப்ரேயர் பண்ணிட்டு போயிருந்தேன். அதே மாதிரி நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். நானும் ஹஸ்பண்டும் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் இருந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையில் நாங்கள் ஹஸ்பண்ட் பிளேஸ் ஆகணும். வித் நல்ல இன்க்ரிமெண்ட்டோட நல்ல சேலரியோட அதே போஸ்ட்டில் ப்ளஸ் டே ஷிஃப்ட்டில் ஆல்ரெடி நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. டே ஷிஃப்ட் கிடைக்கணும் இவ்வளோ பொறுத்தனையும் பண்ணிட்டு போயிருந்தேன். அங்கிள் எங்களுக்காக ப்ரே பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல சேலரி ஹைக்கில் டே ஷிஃப்ட்டில் எங்கள் அம்பத்தூர் அதே பக்கத்துலேயே லொக்கேஷன்லேயே சீனியர் டீம் லீடராக ஒரு ஜாப் கிடைச்சதுக்காக கர்த்தருடைய நாமத்தோடான படி சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்பொழுது இந்த நாள் செய்திக்கு நேராக கடந்து செல்லுவோம். இந்த நாள் செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தீர்க்க தரிசன செய்தியாக வரப்போகிறது. எடுத்து வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை என் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். சரி, இப்படிப்பட்ட அதிசயங்களை நீங்கள் பார்க்கணுன்னா என்ன செய்யணும்? ஒரு 3 காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். முதலாவது, துதிக்கிற இடத்துல ஆண்டவர் இறங்கி வந்து அதிசயங்களை செய்வார். நீ துதிச்சிட்டே இருந்தீன்னா ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆண்டவர் உன் கூடவே இருப்பார். உன் கூட இருந்து உனக்கும் அதிசயம் செய்வார். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் அதிசயம் செய்வார். சங்கீதம் 139:14 சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். 2வது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கிறதுக்கு விசுவாசம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. சங்கீதம் 17:7 சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். அதிசயத்தை எதிர்பார்த்து வந்திருக்க பிள்ளைகளே, முதல்ல ஆண்டவரை துதிச்சா உங்களுக்கு அதிசயம் நடக்கும். 2வது, ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசி தேவ மகிமையை காண்பா. அதிசயம் பார்க்கணும் என்னதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை உம்மை நம்புகிறவர்களை, அப்படின்னா ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் நின்று உம்முடைய வலது கரத்தை நீட்டி நீங்கள் அதிலிருந்து தப்புவித்து நீர் அதிசயமானவர் என்பதை நீர் விளங்க பண்ணும். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரை நம்பியிருந்தா உன்னுடைய விரோதிகள் உனக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது ஆண்டவர் வந்து நின்று அதிலிருந்து காத்து தப்ப பண்ணுவார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய விசுவாசம்தான் அந்த இடத்துல வேலை செய்து. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஆண்டவர், நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர். நீங்கள் எங்கள் தூக்கி அந்த நெருப்பில் போட்டாலும் சரி, ஆண்டவர் காப்பாற்றினாலும் காப்பாற்றலைனாலும் சரி, நாங்கள் அந்த ஆண்டவரை மறுதளிக்க மாட்டோம். விசுவாசம். தூக்கி உள்ளே போட்டாங்க. ஆனால் தூக்கி போட போனவங்க 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அந்த நெருப்பினுடைய அந்த வாசனையில் நிறைய பேர் செத்து போயிட்டான். உள்ளே தூக்கி கொண்டு போட போனவன் இவன் உள்ளே இறங்குனா அக்கினி கடலிலே அவனை தப்புவிக்கும்படி கர்த்தரங்க இருந்தார். எல்லாம் சொல்கிறாங்க, 3 பேரை தானப்பா உள்ளே போட்டோம், இப்போ 4 பேர் நிற்கிறானே, யார் அது ஒரு ஆளுன்னு பார்த்தா
அங்கே நிற்கிற 4வது மனுஷன் தேவபுத்திரனுக்கு சமமாயிருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் உள்ள நிற்கிறாரு. ஏன் நின்னார் தெரியுமா? அவர்கள் ஆண்டவர் மேலே வைத்திருந்த விசுவாசம். அவர் கண்டிப்பாக எங்களை தப்ப பண்ணுவார், ஆனால் தப்ப பண்ணலைன்னாலும் அது நன்மைக்கு தான் இருக்கும். அதுதான் விசுவாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொடுத்தா மட்டும் ஆண்டவர் நல்லவர் இல்லை, கொடுக்கலைனாலும் ஸ்தோத்திரம். அவர் ஏற்கனவே எனக்கு நல்லவராக இருந்தார். அவர் கொடுக்கலைன்னா கூட அதில் எனக்கு ஒரு நல்லது தான் இருக்கும். அந்த நம்பிக்கை, கொடுத்தா மட்டும் இருக்கிற நம்பிக்கை இல்லை, கொடுக்கலைனாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தின்படி ஆண்டவர் அவனுக்கு விரோதமாய் எழும்பினவருடைய கையிலிருந்து அவனை தப்ப பண்ணினார். தப்ப பண்ணி ஆண்டவருடைய அதிசயத்தை விளங்க பண்ணினார். இன்னைக்கு உங்களுடைய விரோதிகளுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறத ஆண்டவர் உறுதி செய்ய போகிறார். வர நாட்களில் நடக்க போகுது. ஏன் அது நாளைக்கே நடக்கலாம், நாளை கழித்து நடக்கலாம், எப்போ வேணாலும் அந்த அற்புதம் நடக்கலாம். யாரெல்லாம் உன்னை குழி தோண்டி புதைக்கணும்னு நினைச்சானோ, வாழ்க்கையை அழிச்சிடணும்னு நினைக்கானோ, அவனுக்கு முன்னால் ஆண்டவர் உன்னை காத்து தப்ப பண்ணி ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணி, நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்பதை அவர்கள் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கி உன்னுடைய ஃபெய்த் லெவல் எப்படி இருக்குது? நிறைய பேருடைய ஃபெய்த் லெவல் ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறது வரைக்கும் நல்லா இருக்கும். கொடுக்கலைன்னா அடுத்த நிமிஷத்தில் ஃபெய்த்திலேருந்து கீழே விழுறதுனால தான் பின்மாற்றம் வருகிறது. ஏன் பின்மாற்றத்தில் போகிறார்கள் அப்படின்னா, எகெயின்ஸ்டாக சில காரியங்கள் நடக்கும் பொழுது அவங்க பின்மாற்றத்தில் போயிடுறாங்க. எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, அதனால் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். எனக்கு நல்லபடியாக ஒரு வேலை கிடைக்கல, அதனால் நான் சண்டே கிளாஸ் எடுக்க மாட்டேன். இது சில்லறத்தனமாக இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளே சில்லறத்தனமாக இருக்கக்கூடாது. யோபு சொன்னது போல், கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எடுத்தாலும் ஸ்தோத்திரம், என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். அந்த விசுவாசம்தான் தானியேலை சிங்கக்கபியிலிருந்து தப்ப பண்ணினது. ராஜா வந்து கேட்குறான், தானியேலே, தேவனுடைய தாசனே, நீ ஆராதித்த ஜீவனுள்ள தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரான்னு கேட்டான். ஏன்னா அவன் தைரியமாக உள்ள குதிச்சதனுடைய காரியம் என்னென்னு அவனுக்கு தெரியும். அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுவார். ஏன்னா ஆண்டவருக்காக நீங்கள் அந்த விசுவாசத்தை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தின் நங்கூரமாய் வந்து இறங்குவாராக. இதில் எல்லாம் தான் மிரக்கிள் இருக்கு. மிரக்கல்னு ஓடுறதுன்னா இதெல்லாம் வந்தாச்சுனாலே மிரக்கிள் மிதக்குன்னு அர்த்தம், மிதக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அன்றைக்கு தண்ணிக்குள்ளால மூழ்கின அந்த கோடாரி மிதந்தது விசுவாசம். எலிசா சொல்லுகிறான், அது மிதந்துருச்சு, போய் எடுத்துக்கப்பா அப்படின்னா. இவன் போனால் அது மிதந்துச்சு, எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தான். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மிதந்து நிற்கிறது. அதை எடுத்துக்கொள்வதற்கு உனக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கும். எழும்பி நடேன்னு சொல்லும் பொழுது அவன், ஆண்டவரே நான் ஏற்கனவே கால் விளங்காமல் இருக்கிறேன், கொஞ்சம் தூக்கி விடுங்கன்னு சொல்ல, அந்த விசுவாசத்தை செயல்படுத்தினான். செயல்படுத்துகிற விசுவாசம் அதிசயங்களை கொண்டு வரும். பேசிகிட்டே இருக்கிற விசுவாசம் அல்ல, விசுவாசம் செயல்படுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு உங்களுக்குள்ள முடங்கி கிடக்கிற அந்த விசுவாசத்தை இன்னைக்கு ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தை உயிர்ப்பிக்கும் பொழுது கூடவே உன் சரீரத்தில் உள்ள செத்து போன உறுப்புகளும் சேர்ந்து உயிர்ப்பிக்கப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி துதி முக்கியமோ அதே போல இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம். இந்த விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீங்க. உங்களுடைய அற்புதம் சில நேரங்களுடைய அவிசுவாசத்தினால இன்னும் நடக்காமல் இருக்கலாம். அன்றைக்கு ஊமையும் செவுடுமான ஆவியை பிடிச்ச ஒரு பிள்ளையுடைய தகப்பன் வந்தான். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் பிள்ளைக்கு இறங்குங்கன்னு சொல்கிறான். ஒரு தற்கொலையின் ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. இவனை தண்ணியில் தள்ளி போடுது, நெருப்பில் தள்ளி போட, அவனை சாவடிக்கிறதுலே இருக்குது. ஆண்டவர் கேட்டார், இவனை குணமாக்க முடியும், நீ விசுவாசிக்கிறியா? அவன் சொல்கிறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி ஜெபிக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியுமா, சேஃபர் சைடான ஒரு ப்ரேயர் இது. இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். விசுவாசிக்கிறியாப்பா? ஒன்றில் ஆமான்னு சொல்லணும், இல்லைனா இல்லைன்னு சொல்லணும். அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா இயேசுநாதர்கிட்ட? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் எனக்கே தெரியாமல் உள்ளுக்குள்ளால் ஒரு அவிசுவாசம் மறைஞ்சிருந்தா கூட அந்த அவிசுவாசம் மாறும்படி ஜெபிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படியாவது என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கணும். அவிசுவாசம் எனக்கே தெரியாமல் பதுங்கி இருக்கலாம். அதுதான் அவனுடைய ஜெபம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொன்ன பதில் அதுதான்.
இன்னைக்கு ஒருவேளை நான் விசுவாசி என்கிற பெயரில் இருந்துட்டு உனக்கே தெரியாமல் ஒரு அவிசுவாசம் உள்ளுக்குள்ள டெவலப் ஆகி உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தட்டிக்கிட்டே இருக்கு, தட்டி தள்ளிட்டே இருக்கு. கை கெட்டுறது வாய் கெட்டாத நிலைமையில வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கலாம். ஏன்னா அந்த ஜெபம் ரொம்ப பிடிச்சி. பைபிளை வாசிக்கவே ரொம்ப கவனம், ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து படிக்கணும். அப்போ தான் அதில் உள்ள ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் இருக்குது, ஒருவேளை எனக்கே தெரியாமல் ஏதாவது அவிசுவாசம் உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த அவிசுவாசம் நீங்கும்படியும் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல தான் அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. விடுவிக்கப்பட்ட வாலிப மகனை வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். இன்றைக்கும் ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் அவிசுவாசத்தின் நிமித்தம் சத்துருடைய பிடிக்குள்ளால இருக்கலாம், அவிசுவாசத்தின் நிமித்தம் பின்மாற்றத்தில் இருக்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளால விசுவாசத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தின் கப்பலை ஒரு நாளும் சேதப்படுத்திடாதீங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். மூன்றாவதாக கடைசியாக அதிசயம் நடக்கணும்னா அங்கே பரிசுத்தம் ரொம்ப அவசியம். எடுத்து வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். முதல்ல துதி இருக்கணும், அதிசயம் நடக்கணும்னா. ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொன்னார்? விசுவாசம் இருக்கணும். மூணாவது பரிசுத்தம். இது 3 உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அதிசயம் கண்டிப்பாக நடக்கும். ஒருவேளை அதிசயம் தள்ளி போகலாம், ஆனால் நடக்கும். அதிசயம் கண்டிப்பாக நடக்கும். சில நேரங்களில் இப்போ கொடுத்தா இவங்க இதை சரியாக தக்க வச்சுக்க மாட்டாங்க, இல்லைன்னா இப்போ கொடுத்தா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஆண்டவர் எதிர்பார்க்குற ஏதோ ஒன்று விட்டுருவாங்க. அப்படின்றதுக்காக வேண்டி சில நேரங்களிலே ஆண்டவர் அந்த காரியங்களை தள்ளி போடுவாரே தவிர, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், இனி தாமதிக்காமல் வரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய அதிசயம் நடந்தால் தான் இவங்க கானான் தேசத்துக்குள்ளே போக முடியும். யோர்தானுக்கு இக்கரையில் நிற்கிறாங்க யோசுவாவும் அந்த லட்சக்கணக்கான ஜனங்களும். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இதை கடக்க பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு உட்காந்து யோசிக்கிறாங்க. ஒரு மாஸ் மிரக்கிள், ஒரு பிக் மிரக்கிள், ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள் நடந்தால் தான் கரை புரண்டு ஓடுகிற இந்த யோர்தான் 2ஆ பிரிஞ்சாதான் இவங்க கானான் வாழ்க்கைக்குள்ளே போக முடியும். இன்னைக்கு ஏதோ ஒரு யோர்தான் உங்கள் முன்னிலையில் நிற்குது. இது யோர்தான் பின்னிட்டு போய் வழி திறந்தாதான் நீங்கள் புதிய வாழ்க்கைக்குள்ளே போக முடியும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நிற்கிற யோர்தான் என்ன, ஜெரிக்கோ என்ன, இன்றைக்கி அதை ஆண்டவருக்கு முன்னால் கொண்டு வாங்க. இன்றைக்கி அந்த ஜெரிக்கோ துதிக்கிறதுனால இடிந்து விழுந்துச்சு, ஆனால் யோர்தான் அந்த ஜனங்கள் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார். யோசுவா சொல்கிறான், நாளைக்கு மிரக்கல் நடக்கணும்னா ஒரே வழி. அன்றைக்கு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக இதே போல நின்று யோசுவா சொல்லுகிறான், இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கங்க, நாளை காலையில் மிரக்கல் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த வார்த்தை தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார். கடைசியாக இன்னைக்கு கிடைச்ச இந்த நேரத்தை உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற அற்புதம் நடக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கிளம்பும்போது நடக்கலாம், கடைசியாக எழும்பி நிற்கும்போது நடக்கலாம். கட்டிகள் மாறலாம், வியாதிகள் மாறலாம், மூச்சு திணறல் மாறலாம், எந்த பெரிய வியாதி இருந்தாலும் அது மாறலாம். உனக்கு விரோதமாக இருக்கிற கேஸ் உனக்கு சாதகமாக வரலாம். உனக்கு விரோதமாக இருக்கிறவருடைய சொத்தை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களே கொண்டு வந்து அதை கொடுக்கலாம். இதெல்லாம் ஆண்டவருடைய தயவினால் நடக்கும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி அந்த பரிசுத்தம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை பார்ப்பதற்கு முன்பாக தேவையான காரியங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற மொபைலை முதல்ல பிரதிஷ்டை பண்ணுங்க. அதில் கண்ட குப்பை அதில் தான் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே தான் பரிசுத்த வேதாகமும் இருக்குது. கண்ட பாட்டெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது, அதுக்குள்ளே தான் ஆண்டவரை துதிக்கிற பாடல்களும் இருக்குது. முதல்ல போனோடனே எந்தெந்த ஆப்பு தேவையில்லையோ எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுங்க. உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஆப்பு, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பரிசுத்த ஆப் என்னென்ன இருக்கோ உங்களுக்கு தேவையானது, உங்களை தப்பான ரூட்டில் நடத்துதுன்னா அது எல்லாத்தையும் என்னை கிளியர் பண்ணிடுங்க. யாராவது ஃப்ரெண்டியோ உங்களை தப்பாக நடத்துகிறாங்கன்னா டிலீட் பண்ணிடுங்க. அந்த கான்டாக்டே அதுலேருந்து தூக்கிடுங்க. அதிசயம் நடக்கணும்னா இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த வாய்ப்பை நல்லா நீங்கள் பயன்படுத்திட்டு எது முக்கியமோ புதிய வாழ்க்கைக்குள்ளால போகும்போது நம்மளையும் நம்ம புதுசாக மாற்றிக்கணும். நம்ம நிறைய காரியத்தை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்குறோம்.
ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்குறார், உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கோ, உனக்கு அதிசயம் கேரண்டி. அல்லேலூயா. நான் நிறைய நேரங்களில் சிலர் ஜெபிக்க வரும்பொழுது நான் சொல்லுவேன், ஒரு வேளை தெரிஞ்சோ தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒரு சின்ன மன்னிப்பு கேட்டோங்க. சில நேரங்களில் அதனால கூட சில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகும். அதனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் சில காரியங்கள் தப்பு இருந்தால் உங்களுக்குள்ள தனியாக அதெல்லாம் 10 பேர் கேட்குற அளவுக்கெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஆண்டவரிடத்தில் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சிங்கன்னு நீங்கள் உள்ளத்தில் கேட்டால் போதும். நீங்கள் சத்தமாக கேட்க வேண்டாம், பக்கத்தில் இருக்கவங்க கேட்க வேண்டாம், கேட்கணுன்ற அவசியமும் இல்லை. உங்களை இருதயத்தில் நீங்கள் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்படின்னு அறிக்கை செய்கிறதோடு மட்டும் விட்டுறக்கூடாது, அதை அறிக்கை செய்துட்டு அந்த பாவத்தை நீ விட்டுறணும். திருப்பி 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 நாய் தான் தான் கக்குனதை தின்னுமா, அப்படி நம்ம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. கக்குனதாகவே இருக்கணும், அதை திருப்பி எடுக்கக்கூடாது. பின்மாற்றத்தில் நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை படிங்க, நாய் தான் கக்கினதை தின்னும், அதை தானே வாந்தி பண்ணிட்டு திருப்பி அதே எடுத்து சாப்பிடுமா. ஒரு நாளும் நீங்கள் அப்படிப்பட்ட மிருகங்களாக இருக்கக்கூடாது. ஒன்றை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்றது எதுக்கு அடையாளம்னா, இல்லைன்னா அதை திருப்பி பண்ணுறது எதுக்கு அடையாளம்னா, நம்ம வாந்தி பண்ணினதை நம்மவே திருப்பியும் எடுத்துக்கிற மாதிரி அடையாளம். இன்றைக்கி அதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, எல்லாத்தையும் விட்டு விலகுங்க. அதிசயம் செய்கிற ஆண்டவர் நம்ம மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை இருக்கலாம், வியாபார ஸ்தலங்கள் இடிந்து கிடக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உதவி செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எங்கள் மினிஸ்ட்ரியில் ரொம்ப தெரிஞ்ச ஒரு போலீஸ் அதிகாரி, அவருடைய மனைவி ஒரு டீச்சர். அவங்க ஒரு நாள் அன்பரின் பாத்தில் ஒரு சாட்சி சொன்னாங்க. ஐயா, நீங்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கும்போது பட்டு பட்டுன்னு நடக்குது, என் பையனுக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குதுன்னாங்க. நான் சொன்னேன், எங்கேயோ ஒரு இடத்துல அவன் மிஸ் ஆகுறான், அதுதான் எனக்கு தெரியலை, அது சரியாயிட்டான்னா நடந்துறேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். இந்த வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை அவங்களுடைய மனசில் இருந்தது. அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளைகிட்ட நான் சொல்கிறத போய் சொல்லு. ஈஸியாகலாம் தாய்மார்கள் இன்றைக்கி பிள்ளைங்கள்ட்ட அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் இல்லை. அது அந்த அளவுக்கு தான் பிள்ளைங்க இன்றைக்கி அம்மா அப்பாவுக்கு ஆர்டர் போடுறாங்க. என்ன ஆண்டவரேன்னு சொல்லும்போது, இன்றைக்கி அவனை பரிசுத்தம் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு போய் சொல்லு, இந்த இன்டர்வியூவை நான் அவனுக்கு சக்ஸஸ் பண்ணி தருவேன். அவங்க அம்மா மெல்ல போயிட்டு காலேஜெல்லாம் முடித்து வேலைக்காக காத்திருக்கிறவன் எப்படி போய் சொல்கிறதுன்னு அவங்க யோசிக்கல. ஆண்டவரே சொல்லிட்டார், போய் சொல்லு. எப்பா, எனக்கு என்னமோ தெரியல, காலையில் ஆண்டவர் பேசுகிறாரு, உனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு எனக்கும் வருத்தம், அங்கிலும் ஒவ்வொரு வாட்டியும் இன்னுமா வேலை கிடைக்கலன்னு கேட்டுகிட்டே இருக்காரு. அதனால் எனக்கு ஆண்டவர் சொல்கிறத சொல்கிறேன், நீ எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் ஒன்றுது. இன்றைக்கி உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிவிட்டு இயேசுநாதரை கூப்பிட்டுட்டுப்பா, இன்றைக்கு அவரை கூப்பிட்டுட்டுப்பா. நீ பரிசுத்தம் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போனீங்கன்னா அவர் வருவார். அங்கே கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் அவங்க எதிர்பார்க்குறத விட பெஸ்ட்டாக நீ பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஒரு தாயாக என்னால் அதை தான் சொல்ல முடியும். சொல்லிட்டு போயிட்டாங்க. அறக்கதவை சாத்தினான், கதறின ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, நான் போன இன்டர்வியூ எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஏன்னா நான் அவங்கள கூப்பிட்டு போகல. ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, ஏற்கனவே அங்கிள் பல முறை சொல்லியிருக்காரு, நீங்கள் இன்டர்வியூ போனால் பிள்ளைகளை அப்பா ஆண்டவரை நீங்கள் கூட கூப்பிட்டு போங்கன்னு. இன்றைக்கி உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சு என் கூட வாங்க. போனால் எடுத்த எடுப்பில் ஒரு பேங்குக்கு பிரான்ச் மேனேஜரில் ஜெனரல் மேனேஜர். அது வரைக்கும் அவன் ஃப்ரெஷர், வேலையே இல்லை, படிப்பு முடித்து பல வருஷம், அதுவும் அரியர் வச்சு பாஸ் பண்ணவன் இன்ஜினியர். ஆண்டவரனுக்கு ஜெனரல் மேனேஜர் ஜாப். ஆச்சரியம், எல்லாருடைய கண்களுக்கு அது ஆச்சரியம். எதுக்கு இதை சொல்லி நான் முடிக்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையிலே அந்த தம்பியை மாதிரி நிறைய தோல்விகளை சந்திச்சுக்கலாம். இன்டர்வியூ எல்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், எழுதுகிற எக்ஸாம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். ஆனால் யெகோவா நிசி ஜெயம் கொடுக்கிற தேவனை இன்றைக்கு நீங்கள் கூட்டிட்டு போங்க, ஆண்டவர் வெற்றியை தருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். செபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு
டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர், இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகள் இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. என் நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண்
340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ OMR ரோட் ஒக்கியம் துறைப்பாக்கம் சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.